ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த ஷேர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதை ஷேர் பண்ணா நிறைய பேர் திட்டுவாங்களோன்னு பயத்திலேயே நான் ஷேர் பண்ணாமே இருக்கேன். அது என்னன்னா, அதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரீசன் கிடைச்சிருக்கு. ஒரு நியூஸ் கார்டை பார்த்தேன் இன்னைக்கு. என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து A6 கைனோ 31 கோயிலுக்கு போட்டு போயிருக்காங்க. அங்க அந்த ஷூ யார் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கே கமெண்ட் செக்ஷன் இருந்தது. நான் ரொம்ப கியூரியஸா போய் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ட்டு. கிட்டத்தட்ட 50 கமெண்ட்ஸ்ல 50 பேருமே அந்த எடுத்துட்டு போனவரை பத்தி எதுவுமே சொல்லல, அவரை எதுவுமே கேட்கல. ஆனா 50 பேருமே இந்த ஓனரை தான் திட்டிருக்காங்க, அந்த ஷூவோட ஓனரை தான் திட்டிருக்காங்க. அதுல எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய பேர் பர்சனலா என்னோட டிஎம்ல வந்து உனக்கு என்ன பண கொழுப்பா, நீ எப்படி சம்பாதிக்கிற, இவ்வளவு சம்பாதிக்கிற, என்ன வேலை பாக்குற, உனக்கெல்லாம் பணம் அருமை தெரியுமா, ஒரு ஷூ வாங்குறது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ என்ன இவ்வளவு ஷூ வாங்குற, அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் நியூஸ் கார்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த எடுத்துட்டு போனவங்களை பத்தி எதுவுமே சொல்லல, அந்த ஷூவை திட்டிட்டு போனவங்களை பத்தி எதுவுமே சொல்லல. பட் இவரை தான் அப்படி திட்டிருக்காங்க. நமக்குள்ள ஒருவர் தானே, அவரும் மிடில் கிளாஸா தான் நான் நினைக்கிறேன். இதை நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, வருஷமா ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டிருப்போம். அது மேபி அவமானப்பட்டதுனால அந்த ஆசை வந்திருக்கலாம். எனக்கும் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு சின்ன வயசுல. ஸ்கூல்ல நான் கரெக்டான ஷூ போட்டு போக மாட்டேன். ஸோ 150 ரூபாய்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷூ நான் வாங்கினேன். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிறைய அந்த மாதிரி ட்ராமா நடந்தனால, பர்டிகுலர்லி ஃபார் ஷூஸ்னால, நான் அந்த ஷூ மேல எனக்கு எப்பயுமே ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னடா நம்மளால வாங்க முடியலையே ஒரு ஷூவை அப்படின்ட்டு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஷூஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா வாங்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப நாள் ஆசையாவே இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாருக்குமே நான் நம்புறேன். இப்போ உங்களுக்கு வந்து மேபி நீங்க வந்து ட்ரெஸ் சரியா போடணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்லைன்னா வந்து ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைச்சிருப்பீங்க. அதை நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆசைகளை நீங்க எல்லாம் அதை செய்யணும்னு நினைச்சுப்பீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஷூவை வாங்கியிருக்கலாம். உடம்புக்காக, ஒரு ரன்னிங்காக ஒரு நல்ல ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருக்கலாம். செலிபிரிட்டிஸ்லாம் 10 தலைமுறைக்கு தேவையான சொத்தை ஒரே படத்துல அவங்க வாங்கிடுறாங்க. ஆனா அவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். அவங்க வேர் பண்ற அப்பேரல் ஷூஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் 20 லட்சம் இருக்கும், ஜஸ்ட் ஒன் பேர் ஆஃப் ஷூ. ஆனா அதெல்லாம் நம்ம என்னைக்கும் கேள்வியே கேட்டதில்ல. என் தலைவன் அதிகமா சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா சொல்றோம். பட் நமக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த, அவருக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது ஏன் நம்ம அவரை வந்து கில்ட்டுக்குள்ள தள்ளுறோன்றது எனக்கு சீரியஸாவே புரியல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் 500 1000 ரூபாய் கூட ஷூ வாங்குறது கஷ்டப்படுறேன், நீ என்னடா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்க, உனக்கு ஆகணும்டா அப்படின்றாங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இந்த பர்சன் மேபி என்ன மாதிரியே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஷூ மேல ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாங்கிருக்கலாம். இப்ப இந்த கமெண்ட் போட்டவங்க மேபி நீங்க இப்பதான் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல அவரை மாதிரியே உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. பீட் ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கலாம், நல்ல சாப்பாடு, வீக்லி நல்ல நான்வெஜ் சாப்பிடணும் நிறைய பேர் ஆசைப்படலாம். காசு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்வாங்க. அதனால தப்புன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க இப்ப ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னொரு 5 இயர்ஸ்ல நீங்களும் அவரை மாதிரியே தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவீங்க. அதனால வந்து நம்ம வந்து ஒரு விக்டிம் ஏன் கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்றது எனக்கு ரியலாவே புரியல. எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம். அந்த ஜேர்னில நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்றத நான் வந்து நம்புறேன். எப்படி நீங்க எடுத்துப்பீங்கன்னு தெரியல, தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல நீங்களும் நான் சொல்றதை வந்து நினைச்சிருக்கீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க.